அடுப்பில் குக்கர் வச்சுட்டுங்க. குக்கர் காஞ்சதுமே தேவையான அளவு ஆயில் காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு 50 கிராம் சின்ன வெங்காயம் கொரப்பாக அரைச்சி ஊற்றிருக்கேங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இது நல்லா பச்சை வாசம் போக வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுறலாம். பெரிய தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுருக்கு. சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மல்லித்தலை போட்டுட்டு தக்காளி பாதி அளவு வணங்குற வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா சேர்த்திடலாம். 1 ஸ்பூன் பட்டை ஏலக்காய் தூள், 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேங்க. தக்காளியும் மசாலாவும் நல்லா மேட்ச் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அடுப்பை ஸ்லோவாக வச்சு நல்லா வதக்கி விட்டுறலாம். 1/4 கப்பு பச்சை பட்டாணி, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இதையும் நல்லா மசாலாவோடு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு 1/4 கப்பு தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கிறேன். 2 பச்சை மிளகா, தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா சப்பாத்தி, புரோட்டா, சாதம், தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக 1/2 ஸ்பூன் எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றிட்டு கொஞ்சமாக மல்லித்தலை போட்டுட்டு இதை கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். 2 விசில் விட்டால் போதுமான அளவு. இப்போ பாருங்கள், சூப்பரான பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி